Good morning students. நான் உங்க சுதாகர் சுவாலஜி டீச்சர் பேசுறேன். ஸோ ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் இதில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேக்சினேஷன் அண்ட் இம்யூனைசேஷன். ஸோ வாட் டு யூ மீன் வேக்சினேஷன்? வேக்சினேஷன் என்னன்னா தடுப்பு மருந்தேற்றம். வேக்சினேஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா வேக்சினேஷன் அப்படின்னு என்ன மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பு மருந்தேற்றம். ஸோ இம்யூனைசேஷன்னா என்ன? வாட் டு யூ மீன் இம்யூனைசேஷன்? இம்யூனைசேஷன் என்ன மீனிங் கொடுப்பாங்க அப்படின்னா நோய் தடுப்பாக்கம். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியணும். தடுப்பு மருந்தேற்றம், நோய் தடுப்பாக்கம். ஸோ வேக்சினேஷன் என்ன? இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிங் எ வேக்சின் இன்டு த பாடி. உடம்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக தடுப்பு மருந்தை செலுத்துறதுக்கு பேர் தான் வேக்சினேஷன். இன்ஜெக்ட் த வேக்சின், வேக்சினை உள்ள அனுப்புறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா வேக்சினேஷன். சரியா? the vaccine to the body or act of introducing a vaccine into the body. act of introducing, நம்ம பாடிக்குள்ள எதை இன்ட்ரோடியூஸ் பண்றோம்? வேக்சினை, தடுப்பு மருந்தை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அதுக்கு பேர் தான் வந்து வேக்சினேஷன். so but to produce immunity to a specific disease, குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக நோய் தடுப்பாற்றலை பெறுறது தான் வந்து பாத்தீங்கன்னா வேக்சினேஷன். so next வந்து பாத்தீங்கன்னா இம்யூனைசேஷன். இம்யூனைசேஷன் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா நீங்க? இம்யூனைசேஷன் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். என்ன அது இம்யூனைசேஷனா? நோய் தடுப்பாக்கம். அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இம்யூனைசேஷன். ஸோ இம்யூனைசேஷன் என்ன? இம்யூனைசேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பாடி பில்டப் இம்யூனிட்டி. பாடி பில்டப் உருவாக்குது, நோய் தடுப்பாற்றலை உடல் வந்து உருவாக்குது. எதுக்காக? ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக. இம்யூனிட்டி டு எ பர்டிகுலர் டிசீசஸ். அதுதான் இம்யூனைசேஷன். வேக்சினேஷனா வேக்சினை பாடிக்குள்ள செலுத்துறது ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக. இம்யூனைசேஷனா நம்ம உடல் வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து இம்யூன் பவரை அதிகப்படுத்துறது. இம்யூனைசேஷன் டிஸ்கிரைப் ஆக்சுவல் சேஞ்சஸ் இன் த பாடி ஆஃப்டர் ரிசீவிங் ஏ வேக்சின். வேக்சினை பெற்றதுக்கு அப்புறம், தடுப்பூசியை பெற்றதுக்கு அப்புறம், தடுப்பு மருந்தை பெற்றதுக்கு அப்புறம் நம்ம உடல் என்ன ரியாக்ட் பண்ணுதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது இம்யூனைசேஷன். அப்ப இம்யூனைசேஷன் வேக்சினேஷன் வித்தியாசம் தெரியணும். ஓகேங்களா? வேக்சின் ஒர்க் பை ஃபைட்டிங் த பேத்தோஜன். வேக்சின் ஒர்க் பை ஃபைட்டிங். ஃபைட்னா சண்டை போடுறது. எதோட? பேத்தோஜன். பேத்தோஜன் என்ன சொல்லியிருக்கேன்? டிசீஸை, நோயை ஏற்படுத்தக்கூடிய காரணி. பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை இப்படி நிறைய வச்சுக்கலாம். ஸோ வேக்சின் ஒர்க் பை ஃபைட்டிங் த பேத்தோஜன் and then recording it in their memory system to ensure that next time this pathogen enter the body it is eliminated fair quickly. என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த வேக்சின் நமக்கு இம்யூன் பவர் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம எந்த நோய்க்கு எதிராக இம்யூன் பவரை கொடுக்குதோ அது வந்து மெமரியில ஸ்டோர் பண்ணியிருக்கும். அது என்னத்தை எங்க ஸ்டோர் பண்ணிருக்கு? மெமரியில ஸ்டோர் பண்ணிருக்கோம். சோ நெக்ஸ்ட் டைம் அதே பேத்தோஜன் வரும்பொழுது தே ஆர் குயிக் அவே ஃப்ரம் தி வெரி ஃபாஸ்ட்லி. அது என்ன செய்யுது? வேகமா நம்ம பாடியில இருந்து அது எலிமினேட் பண்ணிடும். இப்போ நம்ம வந்து அம்மைக்கு தடுப்பூசி போடுறோம்னு வச்சுக்கோங்க. அம்மைக்கு தடுப்பூசி போடும்போது அந்த அம்மை வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹெப்ஸ் வைரஸ் இல்ல ஸ்மால் பாக்ஸ் வைரஸஸ் நம்ம வேக்சின் வந்து அதை எலிமினேட் பண்ணிடும். பண்ணினாலும் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். என்னத்த? அந்த அம்மை வைரஸ் எப்படி இருந்துச்சு? அப்ப நெக்ஸ்ட் டைம் அது வரும்பொழுது வேகமா அதை பாடியில இருந்து எலிமினேட் பண்ணிடும். இதான் கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் த பாடி இஸ் ஏபிள் டு ஃபைட் அகைன்ஸ்ட் த டிசீஸ், ஒரு நோய்க்கு எதிராக நமது உடல் சண்டையிடும் பொழுது, நம்ம இம்யூன் சிஸ்டம் சண்டையிடும் பொழுது, இட் இஸ் பிலீவ்டு டு ஹேவ் பில்ட் த இம்யூனிட்டி ஃபார் இட், ஆல்சோ நோன் அஸ் த பாடி பீயிங் இம்யூனைஸ்டு அகைன்ஸ்ட் த டிசீஸ். ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக நமது உடல், நம்ம இம்யூன் சிஸ்டம் சண்டையிடும் பொழுது அது என்ன செஞ்சுக்கிறது? இம்யூன் பவரை அதிகப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அண்ட் ஓவர் ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓவர் ஆக்டிவ்னா உங்களுக்கே தெரியும். என்ன ஓவர் ஆக்டிவ்னா என்ன? ஓவர் ஆக்டிவ்னா என்ன சொல்லுவீங்க? ஹைப்பர் சென்சிட்டிவிட்டினா என்னது? மிகை உணர்மை. ஹைப்பர்னானது மிகை உணர்மை. So some of the individuals are very sensitive to some particles present in the environment. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க.
சில பேருக்கு சரௌண்டிங்ஸ்ல டஸ்ட் ஒத்துக்காது, சில பேருக்கு சரௌண்டிங்ஸ்ல ஸ்மெல் ஒத்துக்காது, சில பேருக்கு சில பூவோட ஸ்மெல் ஒத்துக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜியை காஸ் பண்ணும். அதுக்கு பேர் தான் சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு, எல்லாருக்கும் கிடையாது. The X-aggravated response of the immune system to certain antigen present in the environment is called allergy. Alone altered ergner reactions. Altered reaction. அப்ப அது என்னத்தை ஏற்படுது அப்படின்னா X-aggravated response to the immune system. அளவுக்கு அதிகமான தூண்டலை வெளிப்படுத்துகிறது. யார் ஏற்படுத்துகிறா? இம்யூன் சிஸ்டம். சரிங்களா? ஒரு சாதாரண ஆன்டிஜன் தான் இருக்கும். அது வந்து ஓவர் இது பண்ணி இது பண்றது அலர்ஜி. The substances to which such an immune response produces is called allergens. எந்த ஒரு மாலிகூல்ஸ் அலர்ஜியை ஏற்படுத்துதோ அதுக்கு பேர் அலர்ஜென்ஸ். இப்ப பூவோட அந்த பூவை வந்து ஸ்மெல் பண்றோம், அந்த அதில் உள்ள போலன் கிரீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜி ஏற்படுத்துது. அப்ப அந்த போலன் கிரீன்ஸ் வந்து அலர்ஜென்ஸ். அதுக்கப்புறம் நீங்க பைக்ல போயிட்டே இருக்கீங்க, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் உள்ள வந்து அலர்ஜி ஏற்படுத்துது. அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் என்னது? அலர்ஜன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப புரியுதுங்களா அலர்ஜென்ஸ் என்ன மீனிங்? அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய அந்த மாலிகூல்ஸ்க்கு பேர் என்னது? அலர்ஜன். An allergen is an antigen that causes the allergic reaction. அந்த pollen grains அந்த dust தான் என்னத்தை காஸ் பண்ணுது? அலர்ஜி ரியாக்ஷனை உருவாக்குதுங்கறாங்க. Allergy reaction begin with a few seconds after the contact with the allergen and last about half an hour. அது few seconds இருந்து half an hour வரைக்கும் எந்த இருக்கலாம்? இந்த அலர்ஜி ரியாக்ஷன் இருக்கலாம்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அலர்ஜி ரியாக்ஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொல்லி கொடுக்குறாங்க. The common examples of another allergens are mites in dust. சரிங்களா? ஒவ்வாமை தூண்டிகள் தான் என்னது? அலர்ஜிஸ். mites in என்னது? இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வாமை தூண்டிகள் நமது உடலை அடைந்த சில நொடிகளில் ஒவ்வாமை வினைகளை ஏற்படுத்துகிறது. ஏழத்தாட வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் வரை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா மகர்ந்த தூள்கள், தூசிகளில் உள்ள எல்லாம் சிற்றுண்ணிகள், மைட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஈக்கள், கொசு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? இதுதான். புரியுதுங்களா? மைட்ஸ் இன் டஸ்ட், போலன், சம் புரோட்டீன் இந்த என்னது? இன்செக்ட் வெனம். சில பூச்சிகளில் காணப்படக்கூடிய வெனம். வெனம்னா விஷம். வெனம்னா என்னது? விஷம். அந்த பூச்சிகளில் காணப்படக்கூடிய விஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. Hay fever and asthma are some common example of another allergy. Hay fever. Hay fever என்ன சொல்லுவாங்க? என்ன காய்ச்சல்? தும்மல் காய்ச்சல்னு சொல்லுவாங்க. Hay fever என்னது? தும்மல் காய்ச்சல். அந்த தும்மல் காய்ச்சல் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தா ஆஸ்துமா. ஆஸ்துமான்னு என்ன சொல்லுவாங்க? தமிழ்லயே ஆஸ்துமா. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி ரியாக்ஷன். சிம்டம்ஸ் ஆஃப் அலர்ஜி ரியாக்ஷன் இன்க்ளூட் என்ன இருக்குன்னா ஸ்னீசிங். என்ன இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க? ஸ்னீசிங், மூக்கு ஒழுவிட்டே இருக்கும். வாட்டரி ஐஸ், கண்ணுலேயே தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ரன்னிங் நோஸ், மூக்குல இருந்து ஊத்திக்கிட்டே இருக்கும் தண்ணி. அண்ட் டிஃபிகல்டி இன் பிரீத்திங், அவங்களால மூச்சு விடவே முடியாது. அலர்ஜி இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் ஓவர் ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் மீடியேட்டட் பை, இதான் முக்கியமானது. இதை யாரு கொண்டு வர அப்படின்னா ஐஜிஇ அண்ட் மாஸ்ட் செல்ஸ். ஐஜிஇ அண்ட் மாஸ்ட் செல்ஸ், இதுதான் முக்கியம். மீனிங் புரியுதுங்களா உங்களுக்கு? அதனுடைய சிம்டம்ஸ் என்ன, அதோட என்ன? இட் கேன் ஆல்சோ பி டியூ டு த ரிலீஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் லைக் என்ன, அடுத்தது இதை மீடியேட் பண்றது இம்யூனோகுளோபுலின் இ, இன்னொன்று மாஸ்டர் செல்ஸ். அப்புறம் இதோட கெமிக்கல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. யாரு? அந்த மாஸ்டர் செல்ஸ் செக்ரீட் த ஹிஸ்டமைன். இன்னொன்னு யாரு? ஹிஸ்டமைன். அண்ட் இன்னொன்னு யாரு? செரட்டோனின் ஃப்ரம் த மாஸ்டர் செல்ஸ். புரியுதுங்களா? ஹிஸ்டமைன், செரட்டோனின். அப்ப டேமேஜ்டு மாஸ்டர் செல்ஸோ இல்ல மாஸ்டர் செல்ஸோ ஓவரா என்ன செய்யுது? இம்யூன் பவரை தூண்டி விடுது, ஸ்டிமுலேட் பண்ணுதுங்கிறாங்க. அடுத்தது அனஃபைலாக்சிஸ் இஸ் த கிளாசிக்கல் இமிடியேட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? அனஃபைலாக்சிஸ்னு சொல்லி கொடுறாங்க. உடனடியாக ஏற்படும் மிக உணர்மை வினையாகும். அதான் அனஃபைலாக்சிஸ். சடனா ஏற்படுறது இம்யூன் ரெஸ்பான்ஸ். அப்ப அதிகமா திடீர்னு ஏற்படும் போது என்ன ஆகும்? திடீர் என்னது?
முறையாக, தீவிரமாக மற்றும் உடனடியாக தோன்றும் அதிதீவிர ஒவ்வாமை வினை. அதிதீவிர அதான் ஹைப்பர் கிளாசிக்கல். கிளாசிக்கல்னா ஓல்டஸ்ட்னு அர்த்தம், தெரிஞ்ச ஒண்ணு. இமிடியேட் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன், இட் இஸ் a sudden systemic severe immediate hypersensitivity reaction occurring as a result of rapid generalized mast cells degranulation. rapid ஹிஸ்டமைன் மற்றும் செரோட்டோனின் போன்ற வேதிப்பொருட்களாலும் இது எதனால ஏற்படுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா டீகிரானுலேஷன். டீகிரானுலேஷன் டீனா ரிமூவ்னு அர்த்தம். அதுல உள்ள துகள்கள்லாம் ரிமூவ் ஆகிறதுனால தான் ஏற்படுதுங்கிறாங்க. எதுல உள்ள துகள்கள்? மாஸ்ட் செல்ல உள்ள துகள்கள். அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனோ டிஃபிஷியன்சி டிசீசஸ், அல்ல அதுக்கு இன்னொரு பேரு இன்எஃபெக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ். இன்எஃபெக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ், தடைகாப்பு குறைவு நோய்கள் அல்லது செயல்திறனற்ற தடைகாப்பு என்னது? துலங்கல். இன்எஃபெக்டிவ் செயல்திறனற்ற இம்யூன் ரெஸ்பான்ஸ், தடைகாப்பு துலங்கல். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எய்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். இம்யூனோ டிஃபிஷியன்சி டிசீஸ் என்ன மீனிங் சொன்ன? தடைகாப்பு குறைவு நோய்கள், அதான் இம்யூனோ டிஃபிஷியன்சி டிசீசஸ். ஓகேங்களா? சோ இதுல இம்யூனோ டிஃபிஷியன்சி ரிசல்ட் ஃப்ரம் எதனால வருது? ஃபெயிலியர் ஆஃப் ஒன் ஆர் மோர் காம்போனன்ட் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம். நம்மளோட தடைகாப்பு மண்டலத்துல ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இம்யூன் ரெஸ்பான்ஸ், இம்யூன் பவர் கொடுக்கக்கூடிய சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகும்போது தான் நமக்கு என்ன வருது? தடைகாப்பு குறைவு நோய் ஏற்படுகிறது. பிரைமரி இம்யூன் டெஃபிஷியன்சி காஸ்டு பை ஜெனடிக் டெவலப்மெண்டல் டிஃபெக்ட். பிரைமரி இம்யூன் டெஃபிஷியன்சி முதன்மை தடைகாப்பு நோய் எதனால வருதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஜெனடிக் டெவலப்மெண்டல் டிஃபெக்ட், மரபியல் சார்ந்து வரதுங்கிறாங்க. Secondary immune deficiency arises due to the various of reason like secondary immune deficiency. இரண்டாம் நிலை தடைகாப்பு குறைவு நோய், அதுல வந்து பிரைமரி செகண்டரின்னு பிரிக்கிறாங்க. செகண்டரி எதனால வருது அப்படின்னா ரேடியேஷன், யூசஸ் ஆஃப் சைட்டோலைட்டிக் அண்ட் இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். அதாவது ரேடியேஷன் கதிர்வீச்சு, யூஸ் ஆஃப் சைட்டோலைட்டிக், சைட்டோனா செல், லைட்டிக்னா பிரேக் டவுன், செல்லை உடைக்கக்கூடிய அல்லது இம்யூன் பவரை குறைக்கக்கூடியது. இம்யூனோ சப்ரசிவ், சப்ரஸ்னா குறைத்தல், இம்யூனோனா இம்யூன் பவரை குறைக்கக்கூடிய மருந்துகள் நம்ம சாப்பிட்றதுனால. இன்னொன்று இன்ஃபெக்ஷன், நம்ம பாடியில நோய் தொற்று ஏற்படுவதனால நமக்கு என்ன ஏற்படுகிறது அப்படின்னா செகண்டரி இம்யூன் டெஃபிஷியன்சி ஏற்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரைமரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக், செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா அக்யூர்ட், அப்படி கூட வச்சுக்கலாம். AIDS is an acronym for acute immunodeficiency syndrome. AIDS ஓட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா acute immunodeficiency. acute அப்படின்னா பெறப்பட்ட தடைகாப்பு குறைவு நோய். we are acquiring, பெறுறோம், தானா வராது. they are acquiring. it is the deficiency of immune system. தடைகாப்பு மண்டலத்தின் குறைவு, it is a deficiency occurred during the lifetime of individual, indicating that it is not congenital disease. இது congenital அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு பிறவி குறைபாடு நோய் அல்ல. it is not congenital. இது என்னது? acute, பெறப்பட்ட நோய். AIDS is caused by human immunodeficiency virus, அதான் HIV. it is selectively infect the helper T cell. இதான் முக்கியம். இது எதை அழிக்குது? selectively infect the helper T cell அழிக்குது. the infected T cells, இதான் முக்கியம். the infected helper T cell will not stimulate antibody by the B cell, resulting in the loss of natural defense against viral infection. அப்ப infected helper T cells will not stimulate antibody, அது ஆன்டிபாடியை உருவாக்க தூண்டாது. அப்ப டி ஹெல்பர்ஸ்ல எல்லாம் அழிஞ்சிட்டு போயிட்டே தான் இருக்கும், இம்யூன் பவர் குறைஞ்சிக்கிட்டே போகும். on the basis of genetic characteristics and differences in the viral antigen. வைரல் ஆன்டிஜனுடைய மரபியல் பண்புகள் மற்றும் வேறுபாடை வச்சு இந்த HIV கிளாசிஃபைடு இன்டு டைப் 1, HIV1, HIV2 அப்படின்னு பிரிக்கிறாங்க. எதை வச்சு பிரிக்கிறாங்க? ஜெனடிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இது ஒரு 5 மார்க்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எதை வச்சு நோட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் HIV.
ஹெச்ஐவியின் என்னது அமைப்பு, ஹெச்ஐவியின் அமைப்பு. The human immunodeficiency viruses belong to the genus lentivirus. இது முக்கியமான ஒன்றா இருக்கு. இது எந்த வைரஸை சார்ந்ததுன்னு சொல்றாங்க? lentivirus. When observed under the electron microscope, இதான் முக்கியம். இது எலக்ட்ரான் நுண்ணோக்கின் வழியாக பார்க்கின்ற பொழுது HIV is seen as எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? spherical virus. HIV is seen as the spherical virus. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதோட நேனோமீட்டர் பாருங்க, 1 மார்க் கேட்பாங்க. நேனோமீட்டர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 100 to 120 நேனோமீட்டர் இன் டயாமீட்டர் அகலம், containing the dense core surrounded by the lipoprotein envelope. இந்த இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியும், அதை சுற்றி என்ன இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிப்போப்ரோட்டீன் என்வலப் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்ன என்வலப்பு? லிப்போப்ரோட்டீன் என்வலப் அதில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம் பார்த்தாலே நமக்கு தெரியும். அதை பற்றி நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன், அன்னோட்டேஷன் எடுத்துக்கிட்டு. ஓகே, ஸோ கவனிங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அவுட்டர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிப்போப்ரோட்டீன். என்ன புரோட்டீன் அது? லிப்போப்ரோட்டீன். லிப்போப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது அவுட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளைகோப்ரோட்டீன் ஸ்பிக்குல்ஸ் இருக்கு. ஸ்பிக்குல்ஸ்னா முட்கள்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 120 கிளைகோப்ரோட்டீன் ஸ்பிக்குல். இதை வந்து பார்த்தீங்கன்னா 120. உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா என்னது 41 கிளைகோப்ரோட்டீன். புரியுதா? இது லிப்பிடு லேயர். இது வந்து பார்த்தா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இது லிப்பிடு லேயர். இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் புரோட்டீன். மேட்ரிக்ஸ்னா உள்ளே காணப்படக்கூடிய புரோட்டீன். இது வந்து பார்த்தீங்கன்னா கேப்சிட். கேப்சிட்னா உரை புரோட்டீன். அந்த உரை புரோட்டீனுக்குள்ள இருக்கிறது தான் 2 சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNAs. 2 சிங்கிள் ஸ்டாண்டர்ட் என்னது? RNAs இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல தான் என்ன இருக்கு அப்படின்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் தான் டிஎன்ஏவை ஆர்என்ஏவா மாற்றும், ஆர்என்ஏவை டிஎன்ஏவா மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் என்னது? ஹெச்ஐவி. ஓகே, இப்போ லைன் பை லைனா வாங்க. The envelope has the என்னது? glycoprotein. இல்ல envelope என்ன எதால் மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா glycoprotein. Glycoprotein spikes termed GP41 and GB glycoprotein என்னது 120. Okay. At the core surrounding there are 2 large single stranded என்ன இருக்கு? RNA. சிங்கிள் ஸ்டாண்டர்ட் தான் முக்கியமானது. இதுல ஒரு கேட்பான், ஹெச்ஐவி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்டா இல்லை டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏன்னு கேட்டால் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இட் அட்டாச் டு த ஆர்என்ஏ மாலிகுல். அதில் என்ன இருக்கு அப்படின்னா அடுத்த ஒன்மா இருக்கு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். அதில் என்ன இருக்கு? என்சைமு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இருக்கு. இட் ஆல்சோ கண்டெயின் த என்சைம் லைக் என்ன இருக்கு? அதில் என்ன இருக்கு? புரோட்டியேஸ். புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம். அப்புறம் என்ன? ரிபோ நியூக்ளியேஸ். ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா என்சைம். The core is covered by the capsid made up of another protein. ஓகேவா? the core னா இதான் இந்த capsid protein. ஓகேங்களா? இதான் core. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா this is followed by the another layer of another matrix protein. அதை சுத்தி என்ன இருக்கு அப்படின்னா matrix protein. இதான் matrix protein அது இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, டன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, நெக்ஸ்ட் ஹெச்ஐவி டிரான்ஸ்மிஷன். ஹெச்ஐவி என்ன கொடுக்குறாங்க? டிரான்ஸ்மிஷன். ஸோ ஹெச்ஐவி வந்து எப்படி பரவுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஹெச்ஐவி எப்படி பரவுது?
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி டிரான்ஸ்மிஷன். ஸோ ஹெச்ஐவி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெச்ஐவி டிரான்ஸ்மிஷன். ஹெச்ஐவி இஸ் ஆஃப்டன் லொக்கேட்டட் வித்தின் த செல்ஸ், எஸ்பெஷலி இந்த மேக்ரோஃபேஜஸ். நோட் பண்ணீங்க, இது எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா மேக்ரோஃபேஜ். ஹெச்ஐவி எதுக்குள்ள இருக்கு? லொக்கேட்டட் மேக்ரோஃபேஜ். ஹெச்ஐவி கேன் சர்வைவ் எத்தனை டேஸ் இருக்கும் அப்படின்னா 1.5 days inside a cell, but only 6 hours in the outside cell. ஆனா 6 மணி நேரம் தான் செல்லுக்கு வெளியில இருக்கும், ஆனா செல்லுக்குள்ள இருந்ததுன்னா 1.5 days. Roots of HIV transmission include unsafe sexual contact. Unsafe sexual contact இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா blood என்ன செய்யுது? Contaminated needles, ரத்தத்தால் அசுத்தப்படுத்தப்பட்ட ஊசிகள். அடுத்தது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், உறுப்புகளை மாற்றும் பொழுது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். அடுத்தது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், இரத்த பரிமாற்றம் மாற்றப்படும் பொழுது. வெர்டிகல் டிரான்ஸ்மிஷன் ஃப்ரம் ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் மதர் டு த சைல்டு, அம்மாவோட பாதிக்கப்பட்ட அம்மாட்டேருந்து குழந்தைகளுக்கு கடத்தப்படுது. இதுதான் வந்து பார்த்தோன்னா அதோட மெயின் பாத்வேஸ். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, எப்படி எப்படிலாம் பரவுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. HIV is not transmitted by insect or by casual contact. நல்லா கை குலுக்குறது, இது பண்றதுனால, அவங்க ட்ரெஸ்ஸை யூஸ் பண்றதுனால இதெல்லாம் என்ன செய்யாது? HIV பரவாது. இன்னொன்னு இன்செக்ட் பைட் பண்றதுனால வராது. இன்செக்ட் பைட் பண்றதுனால மலேரியா தான் வருமே ஒழிஞ்சு என்ன வராது? HIV வராது. ஓகேங்களா? ஏன் வராதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ரீசன் இருக்கா? ஏன் HIV வந்து பார்த்தீங்கன்னா கொசுக்கள் மூலமா பரவுறதில்ல? ஏதாவது ஐடியா இருக்கா? உங்களுக்கு தெரியுமா ஏன் பிளாஸ்மோடியம் இந்த இது மட்டும் பரவுது, மலேரியா மட்டும் பரவுது, HIV ஏன் பரவுறதில்ல? ஏன்னா அது வந்து பார்த்தோன்னா பிளட்டை செக் பண்ணும்போது அது வந்து என்ன செய்யாது, வந்து அதோடைய மவுத்தில் உள்ள மலேரியா தான் நம்ம பாடிக்குள்ளே வந்து அந்த டிசீஸை காஸ் பண்ணி ஒழிஞ்சு இதுட்டேருந்து என்ன செய்யாது, இது கேரி பண்ணாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கொஞ்சம் ஃபர்தராக ரெஃபர் பண்ணீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்டட் மதர்ட்டேருந்து பரவுது, பிளட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பரவுது. சரிங்களா? இதனால இதெல்லாம் பரவாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கெட்டிங் இன் டு த பாடிக்குள்ள அது வந்து பார்த்தீங்கன்னா பெற்றதற்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா into the body of the person, the viruses enter the macrophages. எங்க போகுது? பாடிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அது எங்க போகுது? மேக்ரோஃபேஜுக்குள்ள போகுது. RNA genome of the virus replicates to form a என்னவா மாறுது? வைரல் டிஎன்ஏவா மாறுது. என்னவா மாறுது? வைரல் டிஎன்ஏ with the help of enzyme. அந்த என்சைம் பேர் என்னப்பா? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். அந்த என்சைம் பேர் என்னது? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். நெக்ஸ்ட், this viral DNA get incorporated into the DNA of the host cell. அப்ப RNA டிஎன்ஏவா மாறிடுச்சு வைரஸ். அந்த டிஎன்ஏ ஹியூமனோட டிஎன்ஏவோட என்ன செய்து போயிட்டு பைண்ட் ஆகுது. ஹியூமனோட டிஎன்ஏ போயிட்டு பைண்ட் ஆகுது. அதான் ஹோஸ்ட் செல்ஸ். அண்ட் டைரக்ட் த இன்ஃபெக்டட் செல் டு ப்ரொடியூஸ் வைரல் பார்ட்டிகிள். அது ஒன்று என்ன ரெகுலேட் பண்ணுது? வைரஸோட பார்ட்டிகிள்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்க பாருங்க, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி ஆர்என்ஏ. அது நியூக்ளியஸ்லேருந்து எப்படி இது டிரான்ஸ்லேஷன் மூலயமா அசம்பிளி பண்ணி வெளில வந்து பட்ஸ் மூலயமா வந்து நிறைய வைரஸ் பார்ட்டிகிள்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் அதோடைய முக்கியமான வேலை. ஓகே, the macrophages continues to produce viruses and this way act like a HIV factory. அப்ப மேக்ரோஃபேஜ் என்னவா மாறிடுது? உங்களுக்கு ஒரு HIV ஃபேக்டரிஸா மாறிடுது. ஓகே, அதுக்கப்புறம் simultaneously HIV enter into helper T lymphocytes, replicate and produces progeny virus. அதுக்கப்புறம் மேக்ரோஃபேஜ்லேருந்து தனியாக வந்து T lymphocyte போய் அடிக்குது. நெக்ஸ்ட், the progeny viruses released in the blood attack other T lymphocytes. பிளட்ல வந்து மற்றதையும் அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது, this repeated leading to a progressive decrease in the number of T helper T lymphocytes in the body infected person. அப்ப பாதிக்கப்பட்ட மனிதன்ல T lymphocytes குறையுது. ஓகேங்களா? அதுக்கு during this period the person suffer from bouts of fever, விட்டு விட்டு ஜுரம் வரும், டயரியா,
என்னது வயிற்றால போயிட்டே இருக்கும், weight loss, உடல் எடை குறையும். ஓகேவா, அதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், டியூ டு டிக்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் டி ஹெல்பர் லிம்போசைட்ஸ் ஆர் டி லிம்போசைட்ஸ், the person starts suffering from infection and become immune deficient and unable to protect against any infection. நம்ம உடல் எந்தவித நோய் தாங்காத அளவுக்கு எல்லா டிசீஸையும் வர்றதுக்கான வெல்கம் பண்ணக்கூடிய உடலா மாறிடும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. A simple blood test available that can determine whether the person has been infected with the HIV. சிம்பிளான ஒரு டெஸ்ட் இருக்கு. ஒன்று என்னது, the ELISA டெஸ்ட். என்ன டெஸ்ட்? ELISA, enzyme linked immunosorbent assay, detect the presence of HIV antibodies. அதுதான் preliminary test. 1 மார்க்ல கேட்பாங்க, which one is preliminary test னா ELISA. confirmative test வந்து பாத்தீங்கன்னா Western blot. Western blot test is the more reliable, அதான் முக்கியமானது, more reliable and confirmatory test. reliable னா நம்பக்கூடிய தன்மை. It detect the viral core protein, வைரஸோட புரோட்டீன் பிளட்ல இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. If both tests detect the presence of antibodies, the person is considered as the HIV positive. இது ரெண்டுமே டெஸ்ட் பண்றதுக்கு அப்புறம் அந்த பாசிட்டிவ்னா அவங்க HIV ஆன்டிபாடிஸ்னு அர்த்தம். AIDS has no cure, அதை தடுக்க முடியாது. ப்ரிவென்ஷன் ஆஃப் எய்ட்ஸ் இந்த பெஸ்ட் ஆப்ஷன். என்ன அந்த எப்படிலாம் நம்ம வந்து எய்ட்ஸ் வராமல் நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அட்வொகேட்டிங் சேஃப் செக்ஸ் அண்ட் ப்ரொமோட்டிங் ரெகுலர் செக்அப். ரெகுலர் செக்அப்னு என்ன சொல்லுவீங்க, நம்ம உடலை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி சோதனை செஞ்சுக்கணும். சேஃப் பிளட் ஃபார் டிரான்ஸ்ஃபியூஷன். சேஃப் பிளட் ஃபார் டிரான்ஸ்ஃபியூஷன், நம்ம செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும், பிளட்டை டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணணும். யூஸ் ஆஃப் டிஸ்போசபிள் நீடில்ஸ். டிஸ்போசபிள், ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை டிஸ்கார்ட் பண்ணணும், தூக்கி போட்டுறணும், மறுபடியும் அதை யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் ஆஃப் காண்டம்ஸ் டியூரிங் த செக்ஷுவல் கான்டாக்ட் அப்போ நம்ம காண்டம் யூஸ் பண்ணி ஆகணும். ப்ரிவென்ஷன் ஆஃப் ட்ரக் அபியூஸ், போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை தடுக்கணும். எய்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பை NGO. என்னது, நேக்கோனா நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், அதான் நேக்கோ. அது வந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறாங்க. அப்புறம் NGOs, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், இவங்க என்ன செய்யணும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். அரசு சாரா நிறுவனங்கள், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆர் டு prevent the spreading of AIDS, இதெல்லாம் வந்து தடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்னா என்ன சொல்லுவீங்க? ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்னா சுய தடைகாப்பு நோய்கள். ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்னா என்ன சொல்றேன்? ஆட்டோனா செல்ஃப்னா சுயம் அப்படின்னா. ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்னா சுய தடைகாப்பு நோய்கள், அதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். Autoimmunity is due to an abnormal immune response in which the immune system fails to properly distinguish between self and non-self and attack its own body. சுய தடைகாப்பு நோய் என்பது என்ன அப்படின்னா, அயல் மூலக்கூறுகளை பிரித்தெறிய இயலாத தன்மையினால் ஏற்படும் வழக்கத்திற்கு மாறான தடைகாப்பு துலங்கல்களின் விளைவாகும். நம்ம இம்யூன் சிஸ்டம் பாக்டீரியா எது, வைரஸ் எதுன்னு டிஸ்டிங்விஷ் பண்ண தெரியாததுனால வர்றது. அதனால நம்ம செல்களையே, நம்ம பாடியில் உள்ள செல்களையே நம்மளோட இம்யூன் சிஸ்டம் டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். Our body produces antibodies, autoantibodies and cytotoxic T cells that destroy our own tissue. நம்மளோட சொந்த திசுக்களையே அழிச்சிடுது. If a disease result, it is referred to as autoimmune disease. அதனாலதான் இதுக்கு பேர் என்னது, சுய தடைகாப்பு நோய்கள்னு பேர் வச்சிருக்காங்க. Thus autoimmunity is a misdirected immune response. நம்மளுடைய தடைகாப்பு துலங்களின் ஒரு தவறான வழியினால் தான் ஏற்படுதுங்கிறாங்க. மிஸ்டைரக்டட் அப்படின்னா தவறான வழி நடத்தல். நம்மளோட நோய் தடைகாப்பு இம்யூன் சிஸ்டம் ராங்கா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருது. Autoimmunity is evidenced by the presence of autoantibodies and T cells that are reactive with the host antigen. நம்மளுடைய ஆன்டிஜனை நம்ம செல்லே அழிச்சிடும். When the cells act as antigen, நம்ம செல் ஆன்டிஜன் ஆக்ட் பண்ணும்போது இந்த சேம் பாடி, they are called ஆட்டோ ஆன்டிஜன். அப்போ ஒரு செல்லோ ஒரு டிஷ்யூவோ ஒரு ஆன்டிஜனை ஆக்ட் பண்ணும்போது அதுக்கு ஆட்டோ ஆன்டிஜன், அது அழிக்கிறது ஆட்டோ ஆன்டிபாடி. நம்ம பாடிக்குள்ளே தான் நடக்குது, நம்ம செத்து போயிடுவோம். இதுதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஓகேங்களா.
இதை பாருங்க. Autoimmune diseases in human can be divided into two broad categories. ரெண்டு வகையா பிரிக்கலாங்க. சுய தடைகாப்பு நோயை. ஒன்று ஆர்கன் ஸ்பெசிஃபிக். ஆர்கன் ஸ்பெசிஃபிக்னா என்ன சொல்லுவீங்க? ஆட்டோ ஆன்டிஜென்ஸ். அதான் ஆர்கன் ஸ்பெசிஃபிக்னா உறுப்பு சார்ந்த சுய தடைகாப்பு நோய். அதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்கன் ஸ்பெசிஃபிக். இதை நோட் பண்ணீங்க. ஆர்கன் ஸ்பெசிஃபிக். ஆர்கன்னா உறுப்பு சார்ந்த என்னது ஆட்டோ இம்யூன் டிசீஸ். நான் ஆர்கன் ஸ்பெசிஃபிக் உறுப்பு சாரா ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். உறுப்பு சார்ந்தது, உறுப்பு சாராதது. உறுப்புன்னா என்ன? ஆர்கன்ஸ், ஹார்ட், லிங்ஸ், லிவர், ஹார்ட், கிட்னி எல்லாம் இருக்கு இல்லையா? அதனால இன் ஆர்கன் ஸ்பெசிஃபிக் டிசீஸ், உறுப்பு சார்ந்த சுய தடைகாப்பு நோய் அப்படின்னா the autoimmune process is directed mostly against one organ. ஒரு உறுப்புகளுக்கு எதிராக நம்ம இம்யூன் சிஸ்டம் செயல்படும். அதான் ஆர்கன் ஸ்பெசிஃபிக். The auto antibodies may block the function performed by the organs. The auto antibodies, நம்ம பாடிக்குள்ளேயே ஒரு ஆன்டிபாடிஸ் உருவாகுது. may block the functions performed by the organ. அந்த ஆர்கன் செய்கிற வேலையை ஸ்டாப் பண்ணிடும். இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். லங்ஸோட வேலை என்ன? கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். அப்போ ஒரு ஆன்டிபாடி அந்த லங்ஸோட ஃபங்க்ஷன் போய் தடுக்குது. அது ஆட்டோ ஆன்டிபாடி. அப்போ லங்ஸில் உள்ள செல்கள் ஆட்டோ ஆன்டிஜன். அப்போ அந்த லங்ஸோட வேலையை செய்யாமல் தடுக்கிறது ஆன்டிபாடி. எக்ஸாம்பிள் இன்க்ளூடு ஹாஷிமோட்டோஸ், என்னது? தைராய்டிட்டிஸ். ஹாஷிமோட்டோஸ் தைராய்டிட்டிஸ் கொடுத்துருவாங்க. ஹாஷிமோட்டோஸ் தைராய்டு. இது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் இதனாலே உள்ளதான் வர்றது. ஓகேங்களா? அது எண்டோகிரைன் சிஸ்டம்ஸ் நடத்துகிறப்ப நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அடுத்தது கிரேவ் டிசீஸ், கிரேவி நோய்கள், அதுவும் தைராய்டு கிளாண்ட் தான். அடிசான் டிசீசஸ், இது அட்ரினல் கிளாண்டால உள்ளது. அப்போ நம்ம உள்ள செல்கள், இம்யூன் செல்களே நம்மளோட ஆன்டிஜனை டெஸ்ட்ராய் பண்ணிடும். நான் ஆர்கன் ஸ்பெசிஃபிக்கில் வந்து பார்த்தா இது வந்து சிஸ்டமிக் டிசார்டர். ஆட்டோ இம்யூனிட்டி ஆக்டிவிட்டி இஸ் வைட்லி ஸ்ப்ரெட் த்ரூட் த பாடி. பாடி ஃபுல்லாகவே நம்மளை பாடியை அஃபெக்ட் பண்ணிடும் இந்த ஆர்கன்ஸ்னு ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல். ஓகேங்களா? ரீமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதுதான் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. மூட்டு வலி, எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கும் அங்கெல்லாம் ஜாயிண்ட் பெயின் இருக்கும். மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், உங்களுக்கு மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ்னால் தெரியும். அந்த மயலின் ஷீத், அந்த நியூரான் இருக்குல்ல, நியூரான் மேலே மயலின் ஷீத் மேலே ஆன்டிபாடிஸ் போய் டெபாசிட் ஆகிடும். அதோட ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணிடும். அதான் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் த சிஸ்டமிக் டிசார்டர். அப்போ ஆர்கன் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா என்ன, ஆர்கன் நான் ஆர்கன் ஸ்பெசிஃபிக்னா என்னென்ன எக்ஸாம்பிள்ஸை பார்த்துங்க. அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டியூமர் இம்யூனாலஜி, புற்றுநோய் தடைக்காப்பு சிகிச்சை. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தோன்னா டியூமர் இம்யூனாலஜி. கட்டி நோய் தடைக்காப்பியல், இப்படி கூட சொல்லலாம். கட்டி நோய் தடைக்காப்பியல். ஓகேயா? benign versus malignant tumor. Malignant beginning, not cancer. Okay. Tumor immunology. A tumor or neoplasm is a group of cells whose growth has gone unchecked. Unchecked அப்படின்னா ஒரு செல்லு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் டியூமர் ஆர் நியோபிளாசம். டியூமர்னா வச்சுக்கோங்க. When a tumor continues to grow and innervates healthy tissue, சரி, அது வளர்ந்துக்கிட்டே இருந்து ஒரு வளர்ச்சி ஒரு நல்ல டிஷ்யூக்குள்ளே போகிறது, இட் இஸ் கால்டு கேன்சர். அப்போ பரவல் நிலைக்கிற பேர் தான் கேன்சர். The spread of other parts of the body from the tumor and give rise to secondary tumor. ஒரு பாடி பார்ட்ஸ்லேருந்து இன்னொரு பாடி பார்ட்ஸுக்கு டியூமர் பரவுனுச்சுன்னா அதுக்கு பேர் செகண்டரி டியூமர். திஸ் இஸ் நோன் அஸ் மெட்டாஸ்டாசிஸ். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டியூமர் போணுச்சுன்னா பிரைமரி டு செகண்டரி, அந்த பிரைமரிலேருந்து செகண்டரி போணுச்சுன்னா அதுக்கு பேருங்க மெட்டாஸ்டாசிஸ். டியூமர் மே பி பிகின் ஆர் மேலிக்னன்ட் டிபெண்டிங் ஆன் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, புற்றுக்கட்டி வந்து ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா பிகின் ஆர் என்னது மேலிக்னன்ட். Begin or non-cancerous tissue are capable of infinite growth. Infinite, definitely infinite. வளர்ச்சியை மீறிய ஒரு வளர்ச்சி, கண்டுபடுத்த முடியாத வளர்ச்சி. And do not innervate other body parts. அது மற்ற இடத்துக்கு பரவாது. அதான் begin or non-cancerous tissue. ஒரு இடத்துல தான் இருக்கும், மற்ற இடத்துக்கு பரவாது. In the malignant tumor, the cells grow indefinitely, detach and migrate into the healthy surround the tissue. பாதிக்கப்பட்ட இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் உடல் ஃபுல்லாகவே பரவிட்டு இருக்கும்.
இதுதான் வித்தியாசம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. In normal cells, the cell growth and differentiation is highly controlled and regulated. இயல்பா நம்ம பாடிக்குள்ள ஒரு செல் இருக்குன்னா அந்த செல்லுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ் தான் அந்த செல்லுடைய வளர்ச்சி, அந்த செல்லுடைய மெட்டபாலிக் ப்ராசஸ் எவ்ரிதிங் கண்ட்ரோல்டு பை த நியூக்ளியஸ். பட் கேன்சர் செல் அது நடக்காது. பட் இன் கேன்சர் செல் தேர் இஸ் எ பிரேக் டவுன் ஆஃப் திஸ் ரெகுலேட்டரி மெக்கானிசம். அப்ப செல்லை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒழுங்குபடுத்தக்கூடிய மெக்கானிசம் டிஸ்ட்ரக்ஷன் ஆகுறதுனால அது செல்லோட வந்து அபரிமித வளர்ச்சியில வளர்ந்துகிட்டே இருக்கும். நார்மல் செல் ஷோ எ ப்ராப்பர்ட்டி கால்ட் என்னது கான்டாக்ட் இன்ஹிபிஷன், தொடர்பை ஏற்படுத்துதல் தடுத்தல். நார்மல் செல் ஒரு இயல்பான செல் இருக்கு அப்படின்னா அந்த செல்லுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க, தொடர்பு தடை. அதான் கான்டாக்ட் இன்ஹிபிஷன், தொடர்பு தடை இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க, கான்டாக்ட் இன்ஹிபிஷன். ஸோ இது கான்டாக்ட் இன்ஹிபிஷனோட வேலை என்ன அப்படின்னா which inhibit the uncontrolled growth. அது என்ன, அன்கண்ட்ரோல்டு growth என்ன செய்யும், ஸ்டாப் பண்ணிடும். அதுதான் கான்டாக்ட் இன்ஹிபிஷன். ஆனால் கேன்சர் செல்ல அது இருக்காது. Cancer cells do not have the property. As a result, cancerous cells divide continuously, giving rise to the mass of tissue called நிறைய group of tissue உருவாக்கிடுது. அதுக்கு பேர் என்னது, டியூமர். டியூமர்னா நம்ம என்ன சொன்ன, புற்றுக்கட்டி. The concept of immunological surveillance postulates, அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, immunological புற்றுநோய் தடை காப்பியில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, postulate that the primary function of the immune system is to seek and destroy. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய முதன்மை தடைகாப்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. seek and destroy malignant cell and arises by the somatic mutation. malignant புற்று செல்கள் உருவாகின்றன எதனால, somatic mutation. somaticனா பாடி செல்லு, மியூட்டேஷனா சடன் சேஞ்ச், மியூட்டேஷன் மாற்றம் அடைந்து கேன்சர் செல்லா மாறிடுது. The efficiency of the surveillance mechanism reduces either as a result of aging or due to congenital or acute immunodeficiency or leading to the increased incidence of cancer. அது நமக்கு எப்படி வருது அப்படின்னா, ஒன்று வயதாகிறதுனால கேன்சர் வரலாம், பிறவியிலேருந்தே வரலாம், அக்யூட் இம்யூனோடிஃபிஷியன்சி நம்ம பெறப்பட்ட நோய் தடைக்காப்பா வரலாம், increased incidence of cancer lead to increased incidence. நிறைய கேன்சர் பார்க்கறதுனாலயோ இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனாலயோ வரலாங்கிறாங்க. Thus, if immunological surveillance is effective, cancer should not occur. நம்ம அதை ப்ராப்பராக நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணோம்னா நமக்கு கேன்சர் வராதுங்கிறாங்க. The development of tumor presents a lapse in என்னது, surveillance. lapse in surveillance. The development of tumor அது வந்து பார்த்தா என்ன சொல்றாங்க, the development of tumor represent a lapse in surveillance. lapseனா என்ன அர்த்தம், நம்ம வாழ்நாள் அளவு பாதிக்கப்படுது அப்படிங்கிறத கொடுக்குறாங்க, சர்வேலன்ஸ். ஓகே 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 when a cell undergo malignant transformation, நார்மல் செல் ஒரு புற்றுக்கட்டியாக மாறும்பொழுது it acute new surface antigen. இதான் முக்கியமானது. அதில் என்ன பெறுது அப்படின்னா ஒரு புதுமையான மேற்பரப்பு ஆன்டிஜனை பெறுகிறது. அண்ட் மே ஆல்சோ லூஸ் சம் என்னது, நார்மல் ஆன்டிஜன். நார்மல் ஆன்டிஜனை இழந்துடுது. திஸ் ஆன்டிஜன் ஆர் பிரசன்ட் ஆன் த மெம்பர்ஸ் ஆஃப் என்னது, மேலிக்னன்ட் செல் அண்ட் தே இன்டியூஸ் அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். அதுதான் என்னத்தை உருவாக்குது அப்படின்னா இம்யூன் ரெஸ்பான்ஸை உருவாக்குது அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. சரிங்களா? ஓகே. both the humoral and cellular responses can be observed in malignancy. malignancy என்ன சொல்றாங்க, both humoral, ஹியூமோரல்னா என்ன, ஆன்டிபாடி மீடியேட்டட். ஹியூமோரல்னா என்னது, ஆன்டிபாடி மீடியேட்டட். செல்லுலார் ரெஸ்பான்சஸ், செல் வினைகள், இதெல்லாம் வந்து இந்த மேலிக்னன்சி இது வந்து என்னது, புற்றுநோய் வராமல் தடுக்குதுங்கிறாங்க. கேன்சர் செல் கேன் அவாய்டு இம்யூன் டிடெக்ஷன் as they are not foreign body but abnormally functioning body cells. அது வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் அதை என்ன செய்ய முடியாது, அடையாளம் காண முடியாது, இது வந்து ஃபாரின் செல்ஸா, இது வெளியிலேருந்து வர செல் அப்படின்னு. அதனால நம்ம செல்லுக்குள்ளேயே உள்ள ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. திஸ் மேக் தம் டிஃபிகல்ட் டு ட்ராக். அதனால புற்றுநோய் வந்ததுன்னா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்யூனோதெராப்பி ஆஃப் கேன்சர். இம்யூனோதெராப்பி, தெராப்பினா ட்ரீட்மெண்ட். அதுக்கு என்ன, இப்போ கேன்சர் வந்துருச்சு, அது வராமல் நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க.
Immunotherapy, also called biological therapy. Immunotherapy இன்னொரு பேர் என்னது? Biological therapy uses substances made by the body. அது யார் உருவாக்குறா? நம்ம உடல் உருவாக்குது. ஆர் இந்த laboratory மோனோகுளோனல் ஆன்டிபாடிஸை நம்ம பாடிக்குள்ள மோனோனா சிங்கிள், குளோனல் அதிகப்படுத்தி அனுப்புறது. அதான் மோனோகுளோனல் ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. டு இம்ப்ரூவ் ஆர் டு ரெசிஸ்ட் த இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷன். இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷனை இது பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. புற்றுநோய் தடைகாப்பு சிகிச்சை, immunotherapy of cancer. Different approaches have been attempted in the immunotherapy of cancer. நிறைய பயிற்சி இதை நம்ம பண்றோம். Immunotherapy appears to be important in getting rid of the residual malignant cell after gross tumor has been removed. Important, அதான் முக்கியம். In the getting rid of the residual malignant cells. ஒரு முழுமையான செல்லை கேன்சர் செல்லை எடுத்துடுறோம், அந்த ரிமைனிங் உள்ள செல்ஸ் கேன்சர் செல்லாக மாறிடும். அப்போ அதை வந்து என்ன செய்யணும், நம்ம எலிமினேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். The best result in the treatment of cancer is to follow the integrated approaches to therapy. Integrated அப்படின்னா கேன்சரை ஒரு ட்ரீட்மெண்ட்ல பண்ண முடியாது, ஒரு ஒருங்கிணைந்த தீர்வால தான் பண்ண முடியும். ரேடியேஷன் கொடுக்கணும், ஹீமோதெராப்பி கொடுக்கணும், நிறைய இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தாதான் அந்த கேன்சரை அழிக்க முடியும். கம்பைனிங் என்னது? சர்ஜரி, ரேடியோ தெராப்பி. நோட் பண்ணிங்க, இதான் முக்கியம். ஆப்ரேஷன் பண்ணாலும் கேன்சர் செல் எடுத்துட்டோம்னா கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரேடியேஷன், ரேடியோ தெராப்பி, அதுக்கப்புறம் ஹீமோதெராப்பி, அதுக்கப்புறம் இம்யூனோதெராப்பி. பார்த்துங்க, இவ்வளோ தெராப்பி கொடுக்கணும் கேன்சருக்கு. டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்மல் செல்ஸ் அண்ட் கேன்சர் செல், ஸ்கோப் ஆஃப் என்னது? இம்யூனோதெராப்பி. இதுதான் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்மல் செல்ஸ், இன்னொன்று என்னது? அண்டு இம்யூன் செல்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கணும். ஓகே, இம்யூனோதெராப்பி எனக்கு கேன்சர் பார்த்துட்டோம். ஸோ நார்மல் செல்ஸுக்கும் கேன்சர் செல்லுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நார்மல் செல்னால் எப்படி இருக்கும் அப்படி பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் என்னது? யூனிஃபார்ம்லி ஷேப்டு நியூக்ளியை, ரிலேட்டிவ்லி லார்ஜ் சைட்டோபிளாஸ்மிக் வேல்யூம். சைட்டோபிளாசம் அதிகமாக இருக்கும், நியூக்ளியஸ் சின்னதாக இருக்கும். கேன்சரில் சைட்டோபிளாசம் கம்மியாக இருக்கும். எது அதிகமாக இருக்கும்? அந்த நியூக்ளியோலஸ் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? இதுதான் வித்தியாசமே. இதில் கன்ஃபர்மேட்லி இன் சைஸ் அண்ட் ஷேப், செல்ஸ் அரேஞ்ச்டு இன்டு டிஸ்கிரீட் டிஷ்யூ. சம அளவில் நியூக்ளியஸ் சைட்டோபிளாசம் பிரிஞ்சு சம அளவில் செல்கள் பிரியுது. வேரியேஷன் செல் சைஸ் அண்ட் ஷேப், டிஸ்ஆர்கனைஸ்டு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த செல்ஸ். சின்ன செல்லு பெரிய செல்லாக பிரிஞ்சிடுது. may possesses differentiated cell structure, நார்மல் என்னது? ப்ரெசன்டேஷன் செல் சர்ஃபேஸ் மார்க். இதை வந்து பார்த்தோன்னா நார்மலாகவே செல் சர்ஃபேஸ் மார்க் இருக்கும். இது இயல்பான செல்லுங்கிறது. லாஸ் ஆஃப் நார்மல் ஸ்பெஷலைஸ்டு ஃபியூச்சர்ஸ், எலிவேட்டட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் சர்டன் செல் மார்க்கர். எலிவேட்டட் அப்படின்னா வெளிக்கொணரப்பட்ட என்னது? மார்க்கர்ஸ் வந்து கேன்சர் செல்ஸில் இருக்கும். ஓகே, லோவர் லெவல் ஆஃப் என்னது? டிவைடிங் செல்ஸ், செல் டிஷ்யூ கிளியர்லி என்னது? டெமர்கேட்டட். இது கம்மியாக தான் இது செல்லு டிவைட் ஆகும். ஆனால் கேன்சர் செல்லு அதிகமாக செல்லு டிஃபரன்ஷியேட் ஆகும். இது ஒரு 3 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நோய் தடைக்காப்பின் பயன் தரும் வாய்ப்புகள். ஸ்கோப் ஆஃப் என்னது? இம்யூனாலஜி. The younger graduate in this field can find a number of employment opportunity in the government as well as private hospitals. அப்போ இந்த கேன்சர் இம்யூனாலஜி படிச்சுன்னா நிறைய ஜாப் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜும் சரி, ப்ரைவேட்டும் சரி. The scope of immunology is the immunotherapy, immune treatment, microbial immunology, மைக்ரோப்ஸ் எப்படி இம்யூன் பவருக்கு யூஸ் பண்ணலாம், கிளினிக்கல் இம்யூனாலஜி, கிளினிக்ஸ், செல்லுலார் இம்யூனாலஜி, அலர்ஜி ஆன்டிமோனாலஜி, டிரான்ஸ்லேஷன் இம்யூனாலஜி, ஒரு ஆர்கன் மாற்றும் போது அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், டிரான்ஸ்பிளான்டேஷன் இம்யூனாலஜி, நியூரோ இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர், டியூமர் இம்யூனாலஜி, வேக்சின் இம்யூனாலஜி, இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர், ஆக்குலார் இம்யூனாலஜி அண்ட் இன்ஃப்ளமேஷன்,
இவ்வளோ இருக்கு நீ இந்த இம்யூனாலஜி படிச்சினாலே. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இம்யூனாலஜிங்கிறது நாட் ஓன்லி அ சிங்கிள் ஃபீல்டு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அடலசன்ஸ் ட்ரக் அண்டு ஆல்கஹால் அபியூஸ். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.